அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகராசியில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. ஆனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போல கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலமாக துன்பங்கள் குறையும். 6இல் கேது இருப்பதால் சுய முயற்சியின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. 6இல் கேது இருப்பதால் உங்களுடைய சுய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வழியை தேடிக்கொள்வீர்கள். அதாவது நீங்கள் பயணிக்கக்கூடிய வழியை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் அதே செவ்வாய் தன் சொந்த ராசியான தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அப்படி இருப்பது உங்களுடைய பேச்சில் தாங்க இருக்குது. இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் முயற்சித்து வந்த அனைத்து காரியங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 12இல் சனி ராகு இருப்பது சிலாக்கியமான அமைப்பு இல்லைங்க. என்னதான் முயற்சித்தாலும் கையில் சேமிப்பு இருப்பதற்கான வழி இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஏதோ ஒரு செலவு வரவு வருவதற்கு முன்பே நிற்குங்க. அதனால் கவனத்தோடு செலவு செய்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் வழியாகும். அவசரப்பட்டு யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய அபிப்பிராயத்தை தேவையில்லாமல் தெரிவித்து வேறுபாட்டுக்கு வழி செய்து அமைதியை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதோடு சனி 7.5 சனியில் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறது. மேலும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் மீது செவ்வாயினுடைய பார்வையும்
பதிகிறதுங்க. அது மட்டும் இல்லாம எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குடும்ப சுமை சற்று இந்த வாரத்தில் அதிகமாக தாங்க இருக்கும். தொழிலில் நாணய பாதிப்புகள் ஏற்படலாம், பார்த்து கொள்வது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ல் சூரியன் இருப்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. என்ன இருந்தாலும் ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் வரதாங்க செய்யும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாக்கிகள் வசூலாக இருக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதில் இருந்த நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது திடீர் வரவு உண்டுங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்ய முன்வர இருக்கீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாக விலகி செல்வாங்க. பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அப்போது வேலை கிடைக்குங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் துறையும். சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலை தூக்குங்க. ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டு. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலுங்க. தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையா அந்த கடன் சுமை குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டுங்க. பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. செலவுக்கேற்ற வரவு உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பல நன்மைகளும் ஏற்பட இருக்கு. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் அருகிலுள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலும் தீபத்திற்கு எண்ணெய் கொடுங்க. இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.